எல்லாருக்கும் வணக்கங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கடகராசிக்கு 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை தானே பிறக்கப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் மகர லக்னத்தில். அப்போது புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், அந்த கிரகம் உச்சம் பெற்று ரொம்ப பலமாக உச்சம் பெற்று தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பலன்கள் சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான செயல் நமக்கு செய்தால் சரியாக இருக்கும், எது செய்தால் சரியில்லாமல் இருக்குன்ற சூட்சமங்களையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் ஒரே நேரத்தில் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இன்றைக்கி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், 50 பேர் 100 பேர் 1000 பேர் 2000 பேர் வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். இல்லை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தானே மேலே வந்திருப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கஷ்ட நஷ்டத்திலிருந்து மீளறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறன்றது பாருங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தம் என்னன்னா தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவாருங்க. வேறு யாருக்குமே அந்த பிரார்த்தம் கிடையாது. தனஸ்தானாதிபதி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கையிலே தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டில் இருக்கார். தனகாரகனுடைய வீடுனா குரு பகவானுடைய வீட்டில். அப்போ கடகராசிக்கு 9வது பாவகத்தில் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் கடகராசிக்கு இன்னும் அஷ்டமச்சனி இருக்குதான் செய்யுது. வாக்கியம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்போது நமக்கு தொழில்காரகன் தனகாரகன் வீட்டில் இருக்க தனஸ்தானாதிபதி தொழில்காரகன் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதில் ஒரு அற்புதம் என்னன்னா, அதிசயம் என்னன்னா, இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. அப்போ தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கும் தனஸ்தானாதிபதி சூரியன் தான் சாரம் கொடுக்குறாரு, தன்னுடைய சொந்த சாரம். எந்த கிரகமோ ஒரு இடத்துல இருந்தால் ஒரே மாதிரியான பலனை கொடுத்துருன்னு நினைக்கிறது தப்பு, நிச்சயமாக மகா தப்பு. அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காரு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லை. சூரியனும் செவ்வாவும் விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து கடகராசியை பார்க்குறாங்க. மன அழுத்தம் சரியாகும் ஐயா. தொழிலில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம் இல்லையா? நம்ம மனசாலாச்சே, தப்பு செய்யாமலையா இருப்போம்? தெரிஞ்சு செய்ய போகிறது இல்லைங்க, தெரியாதனமாக தப்பு செஞ்சு போடுறோம். நாளைக்கு வாங்குகிற பணத்தை நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேனுங்க அப்படின்ற ஒரு வாக்கு கொடுத்து வாங்குவோம், கட்ட முடியாமல் போய்டுறது. ஒரு தொழிலை உருவாக்கி நட்டப்பட்டுறது. ஏதோ ஒரு வகையில் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை நாம் அறியாமல் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு போட்டோமோ அதை மாற்றணுன்ற எண்ணத்தில் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் கூட திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி புதன் சேர்ந்து, அதுபோக லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும். அப்போ சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன், சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரிய மங்கள யோகம். யாரை பார்க்குறாரு? உங்கள் ராசியாதிபதி பார்க்குறார். இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், இந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே, அதே மாதிரி புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். செவ்வாவுடைய வீட்டில் சந்திரன் இருக்க செவ்வாய் சந்திரனுடைய வீட்டை பார்க்கிறார்.
அப்போ குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும். உண்மையிலே நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க இந்த தை மாதத்தில். தொழில் ரீதியாக நமக்கு மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுமா செஞ்சுக்கிடலாம். ஒரு நிறுவனம் மாறணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க, எங்கே டக்குன்னு மாறிவிட்டோம்னா எதோ சிக்கிக்கிடணும்னு பயம் இருக்குது, என் கமிட்மெண்ட்டுக்காக கம்முன்னு இருக்கிறனுங்க. ஐயா, வீட்டு மேலே சோத்து போட்டால் 1000 காக்கா, வீட்டு மேலே சோறு போட்டால் 1000 காக்கா. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இல்லைன்னா இன்னொரு நிறுவனம், ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. கிணத்து தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இருந்தோம்னா 3 காசு புரோஜனம் இல்லாமல் போயிடுவோம். மனசன் எப்படி இருக்கணும்னா ஆற்று தண்ணி மாதிரி இருக்கணும். அதை கலக்கிறதே கடலாக இருக்கணும், சமுத்திரமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை உசுப்பேற்றணுன்றதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை. அப்படி நினச்சாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் செயல்படுத்தி பாருங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டம் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய தை மாதம், நாளை பிறக்கக்கூடிய தை மாதம் நிச்சயமாக ஒரு வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையும் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மன அழுத்தம் சரியாகிறது. மன அழுத்தம் எப்படி சரியாகும்? மனோகாரகனே சந்திரன் தானே. மனோகாரகன் சந்திரன் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாவுடைய வீட்டில் இருக்கிறாரு, ரைட்டு. மனோகரன் சந்திரன் செவ்வாவுடைய வீட்டில் இருந்து எங்கே பார்க்குறாரு? அதாவது நீட்சம் அடைஞ்சிட்டார். இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியாதிபதி நீட்சம் அடையிட்டார். ஒரு கிரகம் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம் இல்லையா? யாரை பார்க்கிறாரு? லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறாரு. அந்த சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடைய சாரம் திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு. இல்லை, பரிவர்த்தனை இருக்குதானே செய்யுது. சந்திரன் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானாதிபதி சந்திரனுடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்போ லாபஸ்தானாதிபதி சுக்கிரனுக்கு சந்திரன் தான் சாரம் கொடுக்குறாரு. அப்போ பரிவர்த்தனை மன அழுத்தம் நீங்குமா நீங்காதா? நீங்கும். அது தொழில் சார்ந்த மன அழுத்தமாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மன அழுத்தமாக இருக்கட்டும், காதலர்களிடையே இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும், இல்லை இலைமறைவாக காய்மறைவாக நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், யாரையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. அதாவது அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் ஓஹோன்னு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. இலைமறைவாக காய்மறைவாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தனுங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? அது அவங்கவங்களுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலை தான். அதனால் இந்த நேரம் உங்களுக்கு உண்டான நேரம் தான் நான் சொல்ல வரேன். எதையும் நான் தூக்கி வச்சு பேசுகிறதுக்கு நான் வரல. எதையும் ஒசத்தி அது ஒசத்தி இது ஒசத்தி இல்லைன்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை. இது வந்துங்க இந்த நேரம் உங்களுக்கு உண்டான நேரம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக தை மாதத்தில் தை பிறந்த வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அந்த வார்த்தை உண்மையாகக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் இந்த தை மாதத்தில் ஏற்படுத்தும். ஐயா, தை மாதம் 30 நாளுங்க ஐயா. எந்த நாளிலேருந்து எந்த நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்? அந்த செய்தி எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும்னா, சந்திரனுடைய வீட்டை பார்க்குற 4 கிரகங்களும் சந்திரனுடைய சாரத்தில் வரும்போது பிரமாதமாக இருக்கும். சாமி, எப்போ அது வருது அப்படின்னா, தை மாதம் 7 தேதிக்கு மேலே. தை நாளைக்கு பிறக்குதுங்க. தை பிறந்த உடனே நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். செயல்படுத்துறதுக்கான நேரம் வரணும் இல்லையா? ஒரு குழந்தை கருத்தரிக்குதுன்னா, கருத்தரித்த குழந்தை வளர்கிறதுக்கு, வயிற்றில் வளர்கிறதுக்கு 10 மாதம் இல்லையா? அப்போது பிறந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு 10 மாதம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எஸ்டிமேட்டு, எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். இதுதான் பண்ணணும், இது பண்ணால் தான் நம்ம மேலுக்கு வர முடியும், இது பண்ணால் தான் சரியாக இருக்கும், அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாகும். 7 தேதியிலிருந்து என் கணக்குக்கு ஒரு 13 நாள் கூட்டிக்கோங்க. அப்போ ஒரு 20, 21 தேதி வரை, தை 20, 21 தேதி வரை நல்ல ஒரு செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடத்திலேருந்து நம்ம மேலுக்கு வந்துட்டோமியா, மேலுக்கு வரப்போகிறோமியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாகும். அதாவது உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம் அது. பொதுவாக நம்ம லக்னத்துக்கோ அல்ல நம்ம ராசிக்கோ 6வது பாவகத்துக்கு அதிபதி பலமாக இருந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. 2வது பாவகத்துக்கு அதிபதியும் 11வது பாவகத்துக்கு அதிபதியும் பலமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நேரத்தில்
2 கிரகமாக இருக்கட்டும், 6 கிரகமாக இருக்கட்டும், 11 கிரகமாக இருக்கட்டும், பலம்தான். அதுபோக சுபஸ்தானாதிபதி சுக்கிரனும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாவும் பலமாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு நேரம் இந்த தை மாதம். முயற்சி பண்ணுங்க சாமி. படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருக்கட்டும். ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேனுங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷமாக நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா ஜோதிட குடும்பம் தானே நாங்கள். தாத்தன் இருந்து அதாவது 3-6 தலைமுறையாக நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய ஆய்வு பிரகாரம் கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் படிப்பறிவு இருக்குது அப்படின்னாலும் அந்த படிப்பறிவு காட்டிலையும் பகுத்தறிவு அதிகமாக கொண்டவங்க தான் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையிலெல்லாம் போகவே மாட்டாங்க. ஒரு செயல் செய்து அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுட்டு உடனே வேறு செயல் செய்கிறது. எந்த இடத்துல நம்ம போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கான பாதை தான் இருக்குமே தவிர கிடைச்சது சரியாக இருக்கட்டும் நல்லது இருக்கட்டும் நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. அப்போது இது உங்களுக்கு உண்டான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுத்துரும். யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதில்ல, எந்த விதியாக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருக்கட்டும். இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்கான பாதை கிடைக்கிது. அந்த பாதையை பிடிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்கன்னா எங்கிட்டு போய் நீங்கள் சேரணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் உங்களுக்கு சேர்த்திடும். பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் சாமி. கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் சரியாக இருந்தால், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தால் உங்களை சார்ந்தவங்களை சரியான முறையில் பார்த்துக்கிடுவீங்க. இது வரைக்கும் வார்த்தைகளால் நான் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னாடி. இதுக்கு மேற்கொண்டு செயலில் காட்டுவீங்க அந்த விஷயத்தை. சரியா? அதே மாதிரி நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வேலை செய்து கொடுத்துட்டு இருந்தேனுங்க. அதே மாதிரி மீண்டும் இப்போ ஒரு 6 மாத காலமாக மீண்டும் அந்த வேலையை தொடங்கியிருக்கேன். இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் தான் அந்த வேலை செய்து கொடுக்க போகிறேன். என்னன்னா, ஒரு மனுஷனுடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசை புத்தி பலன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டத்திலலாம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்துகிட்டு இருந்தாங்க. ஜனத்தொகை கம்மி. ஒரு ஜாதகம் கொடுத்தா மறுபடியும் அந்த ஜோசிகாரர்கிட்ட இன்னொரு ஜாதகம் கொடுக்கறதுக்கு 2 மாதம் ஆகும். அதனால் அவங்களுக்கு நேரம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாமே எப்படி ஆகிப்போச்சு, மிஷின் காலகட்டம் ஆகிப்போச்சு. எனக்கே எழுதுறதுக்கு ஒரு நாளைக்கு 4 ஜாதகம் 5 ஜாதகம் வருது ஒரு நாளைக்கு. அப்படின்னா எப்போ எழுதுறது, எப்போ நான் கொடுக்குறது? அதனால் இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த புத்தகத்தை நான் எழுதி கொடுக்குறேன். ஜனவரி மாதத்துக்குள்ளே வர நோட்டு நான் கொடுக்கறதுக்கு 10 நாள் 15 நாள் 1 மாதமும் டைம் எடுத்துக்கிறேனுங்க. இது ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகம். ஆதியிலிருந்து அந்தம் வரை, பிறப்பிலிருந்து போய் சேர்ற வரைக்கும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அதாவது அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை கேது திசையில் பிறந்திருக்கும். அப்போது கேது தசைக்கு உண்டான பலன், சுக்கிர தசைக்கு உண்டான பலன், சூரிய தசைக்கு உண்டான பலன், சந்திர தசைக்கு உண்டான பலன், அடுத்தது செவ்வாய் தசைக்கு உண்டான பலன். இந்த மாதிரி 7 தசை. ஒரு சிலருக்கு 7 தசை வரும், ஒரு சிலருக்கு 8 தசை வரும். தசை பலன் ஃபஸ்ட்டு எழுதிடுவேன். 2வது ஒரு தசையில் 9 புத்தி வரும். அந்த 9 புத்திகளும் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் என்ன பலன் வரும், இது ஒரு பக்கம். வயசு 3 வயசில் எப்படி இருப்பீங்க, 4 வயசில் எப்படி இருப்பீங்க, 50 வயசில் எப்படி இருப்பீங்க, 60 வயசில் எப்படி இருப்பீங்க. அஷ்டவர்க்கம். ஐயா இது பொக்கிஷம். இது ஜாதகம் கிடையாது, பொக்கிஷம். இது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் செய்கிறது இல்லை. இது ஜனவரி மாதம் வரைக்கும். இன்றைக்கி என்ன தேதி ஆகிப்போச்சு, இன்றைக்கே கிட்டத்தட்ட 14 தேதி ஆகிப்போச்சு. இன்னொரு 16-17 நாள் இருக்குது. இன்னொரு ஒரு ஒரு 16-17 நாளுக்கு இந்த சாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுக்குறேனுங்க. எனக்கு ரொம்ப வேலை அதிகம். அதனால் என்னால் இது முடியல. உங்களுக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளார இதை நான் செய்து தரேன். ஜனவரி மாதத்துக்குள்ளார கொடுத்தீங்கன்னா நான் செய்து கொடுக்குறேன். பிப்ரவரி மாதமெல்லாம் கொடுத்தீங்கன்னா 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஜோலி பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதனால் கன்சல்டேஷன் தாமதமாகி போயிடுது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.